Hi friends, welcome to Tanga Kanidam. இன்னைக்கு நாம third year BSc Max Complex Analysisல April 2017 University question paperல கேட்ட very important ஆன ஒரு 10 mark question தான் பார்க்க போறோம். இப்போ இந்த question பாருங்க. Show that u is equal to 1 by 2 log of x square plus y square is a harmonic. அதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க u அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷன் ஹார்மானிக் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. And determine it's a conjugate. அது மட்டும் இல்லாம இந்த u ஓட கான்ஜுகேட் வேல்யூவும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் and hence find the corresponding analytic function. அது மட்டும் இல்லாம இந்த u க்கு கரெஸ்பாண்டிங்கா இருக்கிற இதோட அனலிட்டிக் ஃபங்க்ஷனையும் நாம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, சரி, இப்போ இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு வரலாம். ஒரு ஃபங்க்ஷனை நாம எப்போ ஹார்மானிக் அப்படின்னு சொல்லுவோம், அந்த ஃபங்க்ஷன் லாப்லாஸ் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். லாப்லாஸ் ஈக்குவேஷன் அப்படின்னா என்ன? uxx plus uyy equal to 0 இந்த மாதிரி கண்டிஷன்ல இருந்துச்சுன்னா அந்த ஈக்குவேஷனை நாம லாப்லாஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போ இந்த ஃபங்க்ஷன் ஹார்மானிக் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் uxx plus uyy equal to 0 அப்படிங்கிற கண்டிஷன்ல இருக்கிற மாதிரி நாம ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதனால இப்படி எழுதிக்கலாம், to prove uxx plus uyy equal to 0. சரி, இப்போ இந்த கொடுத்துருக்க கொஸ்டின் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். u is equal to 1 by 2 log of x square plus y square. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு தடவையும் யூனிவர்சிட்டி எக்ஸாமில் இதே கொஸ்டினை கேட்டிருக்காங்க. பட் அது வந்து எப்படி இருந்தது அப்படின்னா log of square root of x square plus y square இந்த மாதிரி இருந்தது. இதை இந்த ஃபார்மேட்டுக்கு எப்படி கொண்டு வர்றது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா சப்போஸ் கொஸ்டினில் இப்படி கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது இல்லையா? ஸோ அதுக்காக சொல்கிறேன். சரி, இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா log of x square plus y square whole power 1 by 2 அப்படின்னு எழுதலாமா? இப்போ இது பார்க்கறதுக்கு நமக்கு log of a power n மாதிரி இருக்கு. இதோட ஃபார்முலா என்ன? n into log a. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இங்கே பவரில் இருக்க 1 by 2 இங்கே நமக்கு ஃப்ரண்ட்டில் வருது. ஓகேங்களா? ஸோ u is equal to 1 by 2 log of x square plus y square. அதனால் கொஸ்டின் இப்படி கேட்டிருந்தாலும் இல்லைனா இப்படி கேட்டிருந்தாலும் ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, சரி, இப்போ நம்மளோட கொஸ்டினுக்கு வரலாம். நாம u வந்து ஹார்மானிக் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். அதாவது இந்த லாப்லாஸ் ஈக்குவேஷனை u வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படிங்கிறத நாம சொல்ல போறோம். ஸோ அதுக்காக நமக்கு ux வந்து தேவைப்படுது. ஓகே, அதனால டிஃபரன்ஷியேட் பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு x என்ன வரும்? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டோ u பை டோ எக்ஸ்ன்னு வருமா? ரைட் ஹேண்ட் சைடில் ஒன் பை டூ இன்டூ இப்போ லாக் எக்ஸ் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 1 பை எக்ஸ்ன்னு தானே வரும். இங்கே நமக்கு எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்கு. அதனால 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்டூ இந்த ஃபங்க்ஷனை அகைன் நாம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அதாவது இங்கே நம்ம செயின் ரூல் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். வெறுமனே லாக் எக்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா அப்போ நம்ம 1 பை எக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கலாம். ஆனால் இங்கே அந்த மாதிரி இல்லை. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அதாவது ஒரு ஃபங்க்ஷன் இன் எக்ஸாக இருக்கு. அதனால அதை 1 பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் எழுதிட்டு அகைன் இந்த இதை நாம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அதாவது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயரை நாம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ ஈக்குவல் டு 1 by 2 1 by x square plus y square into x square டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 2x வரும். பிளஸ் y square டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 0 அப்படி நமக்கு கிடைக்குது. இதில் இந்த 2 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா x டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். இதுதான் நம்மளுடைய டோ யூ பை டோ எக்ஸ். இதை நாம ux அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் u டபுள் எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அதாவது டிஃபரன்ஷியேட் ux பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு x. டோ ஸ்கொயர் u டிவைட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இதை நாம x வச்சு பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணணும். பட் இது நமக்கு பார்க்கறதுக்கு u பை v ஃபார்மெட்டில் இருக்கு இல்லையா? d ஆஃப் u பை v ஃபார்முலா என்ன? vdu மைனஸ் udv டிவைட் பை v ஸ்கொயர். இந்த ஃபார்முலா தான் இங்கே நாம யூஸ் பண்ண போகிறோம். இதில் நம்மளை பொறுத்த வரைக்கும் u அப்படிங்கிறது x, v அப்படிங்கிறது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வர்றது v, அதனால எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்டூ du d ஆஃப் x மைனஸ் u x dv. அதாவது இதை நாம டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம்னு அர்த்தம். d ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் divided by v square x square plus y square the whole square equal to x square plus y square into 1 minus x into இதை differentiate பண்ணீங்கன்னா 2x plus 0 அப்படின்னு கிடைக்கும் divided by x square plus y square. next stepல x square plus y square minus
2x square divided by x square plus y square. So y square இதை ரெண்டுத்தையும் நாம subtract பண்ணோம்னா minus x square அப்படின்னு கிடைக்கும் divided by x square plus y square. This implies u double x is equal to y square minus x square divided by x square plus y square. இதே மாதிரி நெக்ஸ்ட் நாம u double y வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இதில் வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் என்ன அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் போட்டிருந்தோம் இல்லையா, நெக்ஸ்ட் ஸ்டெப் வரும்போது அந்த ஹோல் ஸ்கொயர் வந்து மிஸ் ஆயிடுச்சு பாருங்கள். அதை வந்து இப்போ நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். அப்போ யூ டபுள் எக்ஸ் அப்படிங்கிறது என்ன வரும்னா ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து யூ டபுள் ஒய் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு யூஒய் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். 1/2 இன்டூ இப்போ இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 1 divided by x square plus y square into dou by dou y of x square plus y square. முன்னாடி எப்படி பண்ணுமோ அதே மாதிரி தான். பட் என்னன்னா அங்கே வந்து x வச்சு பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். பட் இங்கே வந்து y வச்சு பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா, சரி. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து எக்ஸ் ஸ்கொயர், பட் நம்ம வந்து எதில் இருக்கோம்னா பார்ஷியல் டிஃப்ரென்சியேஷனில் இருக்கிறோம். y வச்சு வேற பண்ணுறோம். அதனால் இங்கே வந்து 0 அப்படின்னு வந்துடும். அதுக்கப்புறம் ப்ளஸ் y ஸ்கொயர் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2y அப்படின்னு கிடைக்குது. இந்த 2 அந்த 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 0 plus y மட்டும் இருக்கும். that is y divided by x square plus y square. இதுதான் வந்து uy. next u double y equal to இப்போ இதை வந்து uன்னு எடுத்துக்கலாம், இது வந்து vன்னு எடுத்துக்கலாம். இது வந்து பார்க்கறதுக்கு நமக்கு d of u by v ஃபார்மெட்டில் இருக்கும். ஃபார்முலா என்ன, vdu minus udv divided by v square. ஸோ அதனால் x square plus y square into y டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1 minus y into இந்த x square டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0 plus y square டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2y அப்படி நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ டிவைட் பை x square plus y square the whole square. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் x square plus y square minus 0 plus 2y தானே வரும். ஸோ 2y into y 2y square அப்படின்னு கிடைச்சிருக்கு. டிவைடட் பை x square plus y square the whole square equal to இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2y ஸ்கொயர் ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், மைனஸ் ஒய் ஸ்கொயரா டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். இதுதான் வந்து யூ டபுள் ஒய்யோட வேல்யூ. ஸோ யூ டபுள் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். சரி, நெக்ஸ்ட்டு நம்ம இந்த யூ டபுள் எக்ஸையும் யூ டபுள் ஒய்யும் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணும்போது என்ன வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆல்ரெடி யூ டபுள் எக்ஸ் நமக்கு என்ன வந்திருக்கு, ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் தான் ஹோல் ஸ்கொயர் வந்திருக்கு. எடுத்து எழுதிக்கலாம். ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் தான் ஹோல் ஸ்கொயர். அதுக்கப்புறம் ப்ளஸ் யூ டபுள் ஒய். யூ டபுள் ஒய்க்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் தான் ஹோல் ஸ்கொயர். இதில் இந்த மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சு, ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சு. ஏன்னா டினாமினேட்டர் ரெண்டுமே சேம் தான். அதனால் நம்ம நியூமரேட்டரில் அப்படியே நாம் ஆட் பண்ண முடிஞ்சால் ஆட் பண்ணலாம், இல்லை சப்ராக்ட் பண்ண முடிஞ்சால் சப்ராக்ட் பண்ணலாம். பட் இது எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ எல்லாமே கேன்சல் ஆனதுனால இது வந்து 0. ஓகே, ஸோ திஸ் இம்ப்ளைஸ் u double x plus u double y equal to 0. So this implies u is harmonic. ஏன்னா இந்த லாப்லாஸ் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. அதனால் u வந்து ஹார்மானிக். அப்போ ப்ரூஃபில் வந்து ஃபஸ்ட் பார்ட் வந்து முடிச்சிட்டோம். அடுத்து நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா அதோட கான்ஜுகேட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இது ஹார்மானிக்குங்கிறதுனால கண்டிப்பாக நமக்கு என்ன ஆகும், சிஆர் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும் இல்லையா. சிஆர் ஈக்குவேஷன் அது ux is equal to vy தானே, அண்ட் uy equal to minus vx. இந்த கண்டிஷன் நாம் யூஸ் பண்ணிக்க போகிறோம். சரி, யூஎக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன வந்தது ஞாபகம் இருக்குங்களா, நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். ux is equal to vy தானே, அதனால் இது இந்த மாதிரி எழுதிக்கிறேன், vy equal to ux அப்படின்னு சொல்லிட்டு vy equal to ux. ux நமக்கு என்ன கிடச்சதுன்னா x divided by x square plus y square அப்படின்னு கிடச்சிருக்கு. அதை நாம் யூஸ் பண்ணிக்கலாம். x divided by x square plus y square. ஓகே, இதுதான் வந்து vy. vyனா என்னது, dou v by dou y தானே, கரெக்டுங்களா. dou v by dou y equal to x divided by x square plus y square. So dou v is equal to, இந்த dou y அந்த சைடு எடுத்துட்டு போயிடலாம், x divided by x square plus y square into dou y. இப்போ நமக்கு என்ன வேணும்னா அந்த v தான் வேணும் இல்லையா. dou vலேருந்து v எப்படி கிடைக்கும், இன்டகிரேட் பண்ணோன்னா v கிடைக்கும். ஸோ அதனால் ரெண்டு சைடும் இப்போ நாம் இன்டகிரேட் பண்ண போகிறோம். இன்டகிரேட் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இன்டர்வல் ஆஃப் dou v vன்னு வரும்.
அதுக்கப்புறம் இந்த இன்டெக்ரல் வந்து ஒய் வச்சு தான் இருக்குது இல்லையா, அது ஒய்யை டிபெண்ட் பண்ணி தான் இந்த இன்டெக்ரலில் இருக்குது. ஏன்னா டோவைன்னு இருக்கிறதுனால இந்த இன்டெக்ரல்ங்கிறது ஒய்யை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அப்போ எக்ஸுங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல கான்ஸ்டன்ட். ஓகே, அதனால் எக்ஸ் வந்து காமனாக வெளில எடுத்துடலாம். இன்டெக்ரல் ஆஃப் 1 டிவைடட் பை, இதை ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம், ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டோவை. ஓகேவா, இப்போ இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு இது இன்டெக்ரல் ஆஃப் dx பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மாதிரி இருக்கா. ஃபார்முலா என்ன, 1/a tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ, இதுதானே ஃபார்முலா. இப்போ ரெண்டுத்தையும் வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள். இந்த ஃபார்முலாவில் எக்ஸு, நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த வேரியபிள் ஒய். ஓகேவா, ஃபார்முலாவில் ஏ, அதாவது வேரியபிள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். இந்த இடத்துல நமக்கு வேரியபிள்ங்கிறது ஒய் தானே. இப்போ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ ஏக்கு பதிலாக எக்ஸ் அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா, ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது எக்ஸ் வேரியபிள், ப்ராப்ளத்தில் ஒய் வேரியபிள். ஃபார்முலாவில் ஏ வந்து கான்ஸ்டன்ட், இந்த இடத்துல எக்ஸ் வந்து கான்ஸ்டன்ட், அந்த மாதிரி. ஓகேவா, சரி, இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். என்ன வரும், 1/a வருமா. இப்போ எக்ஸ் இன்ட்டு 1/ஏங்கிறது இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னது, எக்ஸு, அதனால் எடுத்து எழுதிக்கிறோம். இன்ட்டு tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ. எக்ஸுன்றது ஃபார்முலாவில், பட் ப்ராப்ளத்தில் ஒய், அதனால் ஒய் டிவைடட் பை ஏ. ஏங்கிறது ஃபார்முலாவில், பட் ப்ராப்ளத்தில் எக்ஸு இல்லையா, அதனால் எக்ஸு. ஸோ இந்த எக்ஸும் அந்த எக்ஸும் நமக்கு கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ v ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ். அதுக்கப்புறம் இது வந்து பார்ஷியலாக இன்டகிரேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் இங்கே என்ன வரும்னா ப்ளஸ் இங்கே டோவை இருக்குல்ல, இப்போ ஒய் வச்சு பார்ஷியலாக இன்டகிரேட் பண்ணியிருக்கோம். அப்போ அடுத்து என்ன இருக்குன்னா சம் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கும், அதுக்கு நம்ம ஒரு நேம் கொடுத்துடலாம், பை ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, அப்போ விங்கிறது என்ன வந்திருக்கு, tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் ஃபை ஆஃப் எக்ஸ் அப்படி நமக்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஃபை ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன வரும் அப்படிங்கிறத இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ அதுதான் v is equal to tan inverse of y by x plus phi of x. இது வரைக்கும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா uy, இது ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது தான், ஞாபகம் இருக்குங்களா. அதாவது uwy ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது uy வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அதை எடுத்து எழுதியிருக்கேன் நான், uy is equal to y divided by x square plus y square அப்படின்ட்டு. CR equation என்னது, ux is equal to vy and uy equal to minus vx தானே. ஸோ இந்த கண்டிஷன் இதில் வந்து செகண்ட் கண்டிஷன் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். uy அப்படிங்கிறது மைனஸ் விஎக்ஸ் இல்லையா, அப்போ இந்த uyக்கு பதிலாக நான் மைனஸ் விஎக்ஸ்னு எழுதிக்கலாம்ல, அதுதான் இங்கே எழுத போகிறோம். மைனஸ் விஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு uy ஈக்குவல் டு y டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஓகேவா, அப்போது விஎக்ஸுங்கிறது எப்படி இருக்கும், மைனஸ் ஒய் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ இதுதான் நமக்கு விஎக்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு, இது வந்து மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஆல்ரெடி v வந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம், tan இன்வர்ஸ் ஆஃப் y by x ப்ளஸ் ஃபை ஆஃப் எக்ஸ் தானே. ஓகே, சரி, இதுலேருந்து vx வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா. ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணோன்னா இந்த ஃபை ஆஃப் எக்ஸோட வேல்யூ நமக்கு கிடச்சிடும். ஸோ அதுக்கு தான் இப்போ இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். என்ன வரும், vx வருமா, vx இஸ் ஈக்குவல் டு, இப்போ இந்த tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா அதை நாம் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன வரும், 1 டிவைட் பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வருமா. பட் இங்கே வந்து எக்ஸ் வந்து நியூமரேட்டரில் ஒய் பை எக்ஸ்ன்னு இருக்குது. ஓகே, அதாவது இது வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அந்த மாதிரி. அப்போது இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1 by 1 plus y by x whole square into dou by dou x of y by x. ஓகே, இங்கே செயின் ரூல் யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் ஃபை டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படி நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் vx is equal to 1 by, ஸ்கொயர் பண்ணிக்கலாம், y ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கும்ல, இங்கே எல்சிஎம் எடுத்திங்கன்னா இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். இன்ட்டு ஒய் இன்ட்டு டோ பை டோ எக்ஸ் ஆஃப் 1 by எக்ஸ்ன்னு வரும். டோ பை டோ எக்ஸ் ஆஃப் 1 by எக்ஸ், அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா வரும் மைனஸ் 1 by எக்ஸ் ஸ்கொயர்னு வருமா. ஓகே, ப்ளஸ் ஃபை டேஷ் ஆஃப் எக்ஸ். ஸோ ஈக்குவல் டு நியூமரேட்டரில் மைனஸ் ஒய் டிவைடட் பை, இங்கே டினாமினேட்டரில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பை டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படி நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதில் இந்த எக்ஸ் ஸ்கொயர் நமக்கு கேன்சல் ஆகிடுச்சு. கேன்சல் ஆகிட்டு மைனஸ் ஒய் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் பை டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு மார்க் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி விஎக்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு மார்க் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ணலாம் இல்லையா, ஏன்னா ரெண்டுத்துலையுமே நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட் விஎக்ஸ் தான் இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுங்கள், என்ன கிடைக்கும், அதாவது 1
ஈக்குவல் டு 2 என்ன கிடைக்கும் மைனஸ் ஒய் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இங்கே இருக்குது. பட் இந்த இடத்துல மைனஸ் ஒய் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் பை டேஷ் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ அப்போ என்ன அர்த்தம், இந்த பை டேஷ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 0ன்னு அர்த்தம். ஓகே, ஸோ பை டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0. இப்போ பை டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0னா பை ஆஃப் எக்ஸ் என்னவா தான் இருந்திருக்கும், ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருந்திருக்கும். அதுக்கு நம்ம நேம் கொடுத்துடலாம் சி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, எ கான்ஸ்டன்ட். புரியுதுங்களா? அப்போ இந்த பை ஆஃப் எக்ஸுங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் தான். சரி, அப்போ இதுலேருந்து வி எழுதிடலாம் இல்லையா? சாரி, விஎக்ஸ் இல்லை வி. ஸோ வி இஸ் ஈக்குவல் டு லாஸ்ட்டாக வி நமக்கு என்ன வந்திருந்தது பாருங்க, tan இன்வர்ஸ் ஆஃப் y பை எக்ஸ் ப்ளஸ் பை ஆஃப் எக்ஸ் வந்துச்சு. பட் இந்த பை ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அப்போ வி அப்படிங்கிறது tan இன்வர்ஸ் ஆஃப் y பை எக்ஸ் ப்ளஸ் சின்னு அர்த்தம். ஸோ வி இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் y பை எக்ஸ் ப்ளஸ் சி, இதுதான். ஓகே, சரி, அவ்வளோதான். இப்போ இதோட இந்த v தான் என்னது, ஹார்மானிக் கான்ஜுகேட் ஆஃப் u. அதையும் நாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இங்கே எழுதிக்கலாம், ஹார்மானிக் conjugate of u equal to v. Okay, harmonic conjugate of u equal to v equal to tan inverse of y by x plus c. இது வந்து find out பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல அப்படின்னா, and hence find corresponding analytic function f of z அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, அப்போ analytic function f of z எப்படி இருக்கும், u plus iv அப்படிங்கிற ஃபார்மேட்டில் தானே இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ f of z equal to u வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க இல்லையா, அதை எடுத்து எழுதிக்கலாம். u என்னது 1/2 log of x square plus y square plus I into v. v என்னது tan inverse y by x plus c. அவ்வளோதான், இந்த ப்ராப்ளம் இதோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வேறு ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கில் நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.